அந்த முதல் சந்திப்பும் வழியும். திரு கே.ஆர். நாகராஜன் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு கணக்காளராக இருந்தபோது நெசவாளர்கள் வேட்டிகளை நெய்து கொண்டு வந்து கடைகளுக்கு வெளியே நாள் முழுவதும் காத்திருப்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட யாரும் தரமாட்டாங்க. கிழிந்த வேட்டியும் சட்டையில்லாத உடம்புமா அவங்க நின்னது என் மனசை ரொம்ப பாதிச்சது என்று அவர் உருக்கமாக கூறுவார். அவர்களுக்காக தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தில் டீ, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பதில்தான் அவரது சேவை மனப்பான்மை தொடங்கியது. 2. கூலியை உயர்த்திய புரட்சி. திருப்பூர் எக்ஸ்போர்ட் பிசினஸில் எல்லோரும் பனியன், டி ஷர்ட் என்று ஓடிக்கொண்டிருந்த போது இவர் மட்டும் வேட்டியை தேர்ந்தெடுத்தார். காரணம், நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதுதான். மற்ற நிறுவனங்கள் கொடுத்ததை விட அதிகமான கூலியை, ஹையர் வேஜஸை அவர்களுக்கு கொடுத்தார். என் நெசவாளர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளையும் வயிறார சாப்பிடணும், என் கடைக்கு வரும்போது கௌரவமா சட்டை போட்டுட்டு வரணும் என்பதுதான் அவரது லட்சியமாக இருந்தது. 3. வேலை இல்லை என்ற சொல்லே கிடையாது. நெசவு தொழில் நலிவடைந்த காலத்திலும் சந்தையில் தேக்கம் இருந்தபோதும் அவர் நெசவாளர்களுக்கு வேலையை நிறுத்தவில்லை. விற்பனை ஆகிறதோ இல்லையோ, என் நெசவாளர்களின் தறிகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். இன்று சுமார் 50,000க்கும் மேற்பட்ட நெசவு தொழிலாளர்கள் ராம்ராஜ் காட்டன் மூலம் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். 4. தரமும் மரியாதையும். நெசவாளர்களிடம் அவர் சொன்ன ஒரு விஷயம், நீங்க தரமான துணியை கொடுங்க, உலகமே போற்றும் கௌரவத்தை நான் உங்களுக்கு தர்றேன். சாதாரண கூலி தொழிலாளிகளாக பார்க்கப்பட்ட நெசவாளர்களை கைவினைஞர்களாக, ஆர்டிசன்ஸா உலகிற்கு அடையாளம் காட்டினார். 5. காந்திய கொள்கை, தற்சார்பு வாழ்க்கை. மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் கிராமப்புற பொருளாதாரம் உயர வேண்டும் என நம்பினார். அதற்காகவே இயந்திரங்களை விட கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னுரிமை அளித்தார். அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்ப நலன்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். நண்பா, பிசினஸ் பண்றது சாதாரண விஷயம். ஆனா ஒரு கலையையும் அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களையும் காப்பாத்திக்கிட்டே பிசினஸ் பண்றதுதான் ரியல் அச்சீவ்மெண்ட். கே.ஆர். நாகராஜன் சார் அதை செஞ்சு காட்டியிருக்காரு. அதனாலதான் ராம்ராஜ் வெறும் பிராண்ட் இல்ல, அது ஒரு உணர்வு.